அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்கள், உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் 27, 28 ஆகிய தேதிகளில் இதை கட்டாயம் செய்யுங்கள். இதை செய்தால் பலன் நிச்சயம் கிடைக்கும். அப்படி இன்றைய நாள் என்ன நாள்? இன்றைய நாளில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில தை பிறந்ததும் கடுமையான கோடை காலத்தை நோக்கி செல்கின்றன. ஆனால் வெப்பம் சுட்டெரிக்கும் முன்பாக ஒரு பருவம் வரும், அதுதான் வசந்த காலமாகும். இந்த வசந்த காலம் தை மாதத்திற்கு அடுத்து வரும் மாசி மாதத்தில் வருகிறது. பல சிறப்புகள் கொண்டதாக மாசி மாதம் இருக்கிறது. இந்த மாசி மாதத்தில் வருகின்ற மாசி அமாவாசை தினத்தில் சிறப்புகள் மற்றும் பலன்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். மாசி அமாவாசை கடுகுகளில் காலம் முடிந்து வசந்த காலம் தொடங்குவதை குறிக்கும் காலம்தான் இந்த மாசி மாதமாகும். ஆன்மீகம் சிறப்புமிக்க இந்த மாசி மாதத்தில் சிவராத்திரி, காரடையான் நோன்பு, ஹோலி பண்டிகை போன்ற பல திருவிழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. மேலும் பல சிவன் மற்றும் பெருமாள் கோவில்களில் தீர்த்தவாரி விழாக்களும் நடத்தப்படுகின்றன. அப்படிப்பட்ட இந்த மாசி மாதத்தில் வரும் மாசி அமாவாசை தினம் ஒரு முக்கியமான ஒரு தினமா அமைஞ்சிருக்குதுங்க. இந்த மாசி அமாவாசை தினத்தில் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு உங்கள் ஊரில் உள்ள குளக்கரை மற்றும் ஆற்றங்கரைகளில் மறைந்த உங்களுடைய முன்னோர்களுக்கு திதி போன்றவை தர வேண்டும். இந்த திதி சடங்குகளை முடித்த பின்பு தொழில் மற்றும் வியாபாரங்களில் ஈடுபடுபவர்கள் மாசி அமாவாசை தினத்தில் திருஷ்டி கழிக்க பூசணிக்காய் தொழில் அல்லது வியாபாரம் செய்யும் இடங்களில் அதற்குரிய நேரத்தில் உடைக்க வேண்டும். இதை செய்வதால் தொடர்ந்து வரும் காலங்களில் தொழில் வியாபாரங்கள் நல்ல லாபங்கள் ஏற்படும். அதே போல் வீண் செலவுகள் என்பது ஏற்படாது. மாசி மாதத்தில் வரும் அமாவாசை தினத்தில் மறைந்த நம் முன்னோர்கள் மற்றும் சமீபத்தில் மறைந்த உறவினர்கள் போன்றவர்களுக்கு சேர்த்து தர்ப்பணம் தருவதால உத்தியோகத்தில் இருக்கும் நம் முன்னோர்களின் ஆன்மாக்கள் நற்கதி அடைந்து நமக்கு அவர்களின் ஆசிகள் கிடைக்கும் என நம்புவதால் மாசி அமாவாசை என்று தர்ப்பணம் செய்யுங்கள். இதனால் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்படுகின்ற கிரக தோஷங்களும், திருமண தடை, உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் போன்றவை எல்லாம் தீரும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது ஒரு சிலருக்கு. சுபகாரியங்கள் தடைபட்டு கொண்டே இருக்கும், அதாவது திருமணங்கள் போன்ற விஷயங்கள் தட்டுப்பட்டு கொண்டே இருக்கும். இது போன்ற சிக்கலை சந்தித்திக்கும் நபர்கள் நமது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதால எந்த வகையான தோஷங்கள் இருந்தாலும் விலகி நல்லது நடக்கும் என கூறப்படுகிறது. இந்த மாசி அமாவாசையை பொறுத்தவரைக்கும் இந்த 2025 ஆண்டு மாசி மாத அமாவாசை பிப்ரவரி மாதம் 27 மற்றும் 28 ஆகிய தேதிகளில் வருகிறது. 27ஆம் தேதி அன்று காலை 9:02 மணிக்கு துவங்கி பிப்ரவரி 28ஆம் தேதி காலை 7:17 வரை இந்த அமாவாசை திதி உள்ளது. இந்த ஆண்டு மாசி மாத அமாவாசை அவிட்டம் நட்சத்திரத்துடன் இணைந்து வருகிறது. அவிட்டம் நட்சத்திரத்துடன் இணைந்து வரும் மாசி அமாவாசையில் தர்ப்பணம் கொடுப்பது பித்ருக்களுக்கு அளவற்ற மனமகிழ்ச்சியை தரும் என கூறப்படுகிறது.